ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைனை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ளவர் டிசைன்ஸை அங்கங்கே ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கு லீஃப் வரா மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி வரைய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த டிசைனை பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு நான் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு 2 லைன் வரா மாதிரி நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு 2 லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் 4 பெட்டல்ஸ் வர மாதிரி 4 ஃப்ளவர் வர மாதிரி நான் இந்த டிசைனை இந்த ஃப்ளவரை மேக் பண்ணியிருக்கேன். பாருங்க, நான் அதுக்கு 2 செயின் ஸ்டிச்சு கொடுத்து இந்த ஃப்ளவர் டிசைனை முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே இந்த ஹேண்டு பூராவுமே நான் 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த ஃப்ளவர் டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அந்த கார்னர்லலாம் கரெக்டாக ஷேப் வர மாதிரி பார்த்து நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் ரொம்பவே சின்ன சின்னதாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கரெக்டான ஷேப்பில் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த ஃப்ளவர் டிசைனை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைனை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இதுக்கு அடுத்து இந்த ஃப்ளவர் டிசைன் முடித்ததுக்கப்புறமா நான் ஃப்ரெஞ்சு நாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் க்ரீன் கலரு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஞ்சு நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைனாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அந்த அவுட்லைனை பாருங்கள், நான் எப்படி கொடுத்துட்டே வரேன்ட்டு. அது கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் உள்ளே இருக்கிற கேப்பில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாமல் நீங்கள் நல்லா இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு போட முடியும். இதுவும் தனியாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரியே நான் எல்லா ஃப்ளவர் டிசைனுக்கும் இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு டிசைனை போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். நடுவில் கேப் வர மாதிரியே வச்சுக்கோங்க. நடுவில் வேறு டிசைன் போடுற மாதிரி இருக்கும். அதனால நான் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஃப்ரெஞ்சு டிசைனை போட்டிருக்கேன். பாருங்க, இது முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய லுக் எப்படி இருக்குன்ட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லீஃப் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை 2 லைன் கொடுத்துக்கிறேன். அந்த 2 லைன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா லீஃப் டிசைனை நான் நடுவில் கேப் வர மாதிரியே லீஃப் டிசைனை மேக் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் டிசைனை எப்படி போடுறதுன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எண்ணாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துல இருந்து நான் மறுபடியும் அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடில் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரியே நான் எல்லா லீஃபையும் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த லீஃப் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான கிராண்ட் லுக் இருக்கும். நான் ஜெரி த்ரெட்லேயே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜர்தோசியில் கூட இதை மேக் பண்ணலாம். பாருங்க, இந்த லீஃப் டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரியே நான் ப்ளவுஸ் ஹேண்டு பூராவுமே இந்த லீஃப் டிசைனை போட்டு முடிச்சுக்கிறேன்.
பாருங்க ஒரு சைடு வந்து நான் கொடுத்துட்டு என் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடில் மறுபடியும் அதே மாதிரியே நான் போட்டு முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய லுக் இப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த ஃப்ளவர் டிசைனில் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நடுவில் வந்து கேப் விட சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஜர்தோசியை ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் ஷேப்பில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சைஸஸில் ஜர்தோசியை கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு நீடில் ஏற்றி மறுபடியும் அப்படியே டைட்டாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அந்த ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறனோ அதே இடத்துலையே இன்னொரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து லைட்டாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். இதே மாதிரியே நான் எல்லா ஃப்ளவர் டிசைனுக்குமே இந்த ஃப்ளவர் வர மாதிரி நான் ஜர்தோசிலேயே மேக் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் அதுக்கு நடுவில் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க எல்லாமே ஃப்ளவர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. க்ளூவை அப்ளை பண்ணிட்டு ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதனுடைய லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். பிரைடல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ப்ளவுஸுமே தச்சு போட்டால் தான் அதனுடைய லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இதுக்கடுத்து அந்த லீஃபில் எல்லாத்துலேயுமே நான் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் நான் ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதனுடைய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்குது இந்த டிசைனு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் போட்டு இந்த ஃப்ளவர் வர மாதிரி அந்த ஜர்தோசியை வச்சுருக்கோம். அதனால இதனுடைய லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.